வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்னன்னா, பேரண்டிங் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு அது மாரி ரிலேட்டடா ஒண்ணு பேசலான்னு இருக்கோம். ஸோ, நம்ம கூட பேசுறதுக்கு இன்னைக்கு ஆருவும் இருக்காங்க. வணக்கம். நாங்க குழந்தை வளர்க்கிறது எப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் பெரிய ஆளுங்க கிடையாது. பட் எங்களுக்கு தெரிஞ்சத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த எபிசோட். என்னங்க குழந்தைய பெத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சோறு போட்டு வளர்க்குறோம். அந்த அடிப்படையில நாங்க இத பேசுறோம் அப்படின்ற மாரி ஆமா. தான். லைக் இது அட்வைஸ்லாம் கிடையாது. எங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி தான். புலம்பல்னு எடுத்துக்கலாம். ஆமா. நாங்க பார்த்தது நாங்களும் இதே வயசுல உள்ள குழந்தைங்க பார்த்துருப்போம்ல. அது அப்புறம் நாங்க எங்க குழந்தைய வளர்த்தது இதுவரைக்கும் வளர்த்துட்டு வந்தது. அதெல்லாம் பத்தி தான் ஷேர் பண்ணிக்க போறோம். நாளை பின்ன விசாகன் வளர்ந்து என்னை எங்கே வளர்த்தேன்னு கேட்டால் நான் பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கேன்னு சொல்லலாம் எனக்கு. ஆமா. அதனால் ஆமா. எடுத்துக்கலாம். ஸோ குழந்தை வளர்ப்பது எப்படி அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியாதுங்க. எனக்கு தெரியாது கண்டிப்பாக. நாங்கள் பார்த்து தான் அதில் என்ன சொல்கிறது, குழந்தையோடு சேர்ந்து நம்மளும் வளர்கிறோம் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் ஆக்சுவலி உண்மை. அவங்கள வளர்க்குறோன்றத விட நம்ம வளர்றோங்கிற மாரி தான் எங்களுக்கு நெறைய டைம் ஃபீல் ஆகும். ஏன்னா, அவங்க புதுசு புதுசா ஒவ்வொண்ணு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு குடுக்குறதுலேருந்து ஒவ்வொன்லயுமே நம்ம என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டே தான் வருவோம். எங்களுக்கு இனிஷியலா ஒரு 6 மாசம் வரையும் பெருசா எங்களுக்கு ஒண்ணும் தெரிலன்னு தான் நெனைக்கிறேன் ஆக்சுவலி. ஃபீட் பண்ணணும். அ அது குழந்தை வேற எதுவும் சாப்பிடலாம் ஆரம்பிக்காதுல்ல. ஸோ ஃபீட் பண்றது, அது அதுவா அந்த குப்புற படுக்கிறது, தவக்க ட்ரை பண்றது இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் அவங்க வளர 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 தான் நமக்கும் கொஞ்சம் டாஸ்க் அதிகமாகுற மாரி இருந்தது. ஃபுட்டு குடுக்குறது, அவங்களுக்கு பிடிச்ச மாரி ஃபுட்டு குடுக்குறது. அங்க தான் ஆக்சுவலி ஃபுட் என்ன குடுக்கணும் அப்படின்றதுல தான் ஆரம்பிச்சது. அதான் இப்போ சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு ஆக்சுவலி. அது அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா, 2021 வரைக்கும் தாங்க எங்ககிட்ட கேள்வி கேட்கணும், அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் கேள்வி கேட்கணும்னு சொல்லும். அதே மாதிரி தான் எங்களோட குழந்தைக்கு இப்போ 2.25 வயசு தான். அதுவரையும் இருக்கிற குழந்தைங்கள பத்தி தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்களே நாங்கள் இனிமே தான் கத்துக்குவோம். நாங்கள் பேசுகிற கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுனால சொல்கிறோம். ஆமா. இப்போ அது எங்களுக்கு 0 டூ 2.25 வயசு. 2.25 அந்த வயசு குழந்தைக்கோட அதிலேயே நாங்க பேச வந்திருக்கோம்னா, அவ்வளோ நாங்க பார்த்துருக்கோம். அதுவும் இப்போ பெரியவங்கலாம் இருந்தா அது கொஞ்சம் வேற மாரி. ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிருச்சு. அம்மா, அப்பா, குழந்தைன்னு இருக்கிறப்போ, அதுவும் இப்போ நாங்க இங்க யுஎஸ்ல இருக்கிறது அதெல்லாம் வச்சு எங்களுக்கு கொஞ்சம் அத பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் தான் கரெக்டு தாங்க. சொல்லலாங்க. ஆமாம், கரெக்டு. இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, ஒரு லைக் 4 வருஷம் கல்யாண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் நல்லா பேசியிருக்கீங்க, இந்த மாதிரி டாபிக் பேசுங்கன்னு சொன்னார். என்னோட சரி. ஃப்ரெண்டும் சொன்னாங்க. ஓ சரி, எல்லாம் ஆக மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க, வேறு யாருக்கும் அனுப்புறது இல்லை போல. இல்ல, ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சம். ஆமா. ஷேர் ஷேர் பண்ணி பண்ணுங்க. விடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சர்க்கிளுக்கு. அவங்களுக்கும் ப்ராப்ளி கேட்டுட்டு 2 திட்டு வந்தது. ஆமா. இப்போ கொஞ்சம் நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஷேர் பண்ணீங்க, அப்புறம் ரேட்டிங்லாம் இன்னும் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா, பண்ணுவாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாம். ஓகே. ஸோ பேக் டு த டாபிக். ஃபஸ்ட்டு குழந்தை வளர்க்குறது நாங்கள் பெருசாக 6 மந்த்ஸ் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனால் எல்லோரும் சொன்னாங்க, எங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பேன், ஸோ என்ன லைக் குழந்தை இப்போவுமே படுத்துறான் அப்படின்னு. நான் படுத்திருக்கவே மாட்டான். ஆமா. ஆக்சுவலி இப்ப தான் எங்களுக்கு அது தெரியுது. 6 மாசம் வரையும் எனக்கு அவன் 6 மாசம் வரையும் இருக்கையில யாராவது 6 மாசம் வரையும் ஒண்ணும் தெரியாது. அப்புறம் தான் சொல்லயில, என்ன ஒண்ணும் தெரியாது. இப்பயே நைட்டெல்லாம் தூங்காம உட்காந்துருக்கேன் போங்கடா அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா, அப்போ அப்பயும் ஆக்சுவலி இருக்கும். ஸ்ட்ரகிள் இருக்கும் தான். சரியா தூங்க மாட்டாங்க. எழுந்திரிச்சுட்டே இருப்பாங்க. அழுவாங்க. சொல்ல தெரியாது. அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும் தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் வேற மாரி மாறும். ஸோ, அது ஹேண்டில் பண்ணயில நமக்கும் கொஞ்சம் கடுப்பெல்லாம் வர ஆரம்பிச்சுரும். ரொம்ப கோவம்லாம் வர ஆரம்பிச்சுரும். அந்த மாரியா மாற ஆரம்பிச்சது. என்னன்னா ஒரு 7, 7 மந்த்ஸ் அந்த மாரி இருக்கிறதுலேருந்து நம்ம ஃபீட் பண்ண அதாவது ஃபுட்டெல்லாம் குடுக்க ஆரம்பிப்போம். 10 மாசத்துலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சு 10 மாசத்துல குழந்தை நோ சொல்ல பழகிரும். நோன்னு சொல்லாது. ஆனா நம்ம குடுக்குறது பிடிக்கலன்னா துப்பி விட்டுரும். ஸ்பூன பிடிச்சு தள்ளிரும். அந்த மாரி அப்ப இருந்தே அவங்களோட சாய்ஸ்லாம் ஆரம்பிக்கும். எது பிடிக்கும், பிடிக்காது அந்த மாதிரி. அது அப்படியே தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அது நமக்கு புரியவும் செய்யாது. குழந்தைக்கும் சொல்ல தெரியாதுல்ல. ஸோ, அதெல்லாம் ஆக்சுவலி இப்ப இதெல்லாம் சொல்றதுக்கு நெறைய யூடியூப் சேனல்லாம் இருக்கும். எக்கச்சக்க யூடியூப் சேனல் இருக்கும். ஆக்சுவலி அதுவே கொஞ்சம் என்ன சொல்ல, "இத்தனையாடா சொல்லுவீங்க?" அப்படின்ற மாரி எங்கள மாரி தான். குழந்தை வச்சிருந்தாலே சொல்லிறது. அது ஒரு அட்வைஸ் மாரி சொல்லையில, "என்னடா இப்படி சொல்றீங்க? எதடா ஃபாலோ பண்றது?"
அப்படின்ற மாரி இருக்கும். அப்புறம் நெறைய மாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களும் நெறைய சொல்லுவாங்க Instagramல. எல்லாம் சேர்த்து மண்டையில போட்டு அது ப்ராசஸ் ஆகி அத ஒரே ஒரு குட்டி குழந்தைட்ட காட்டுனோம்னா, ரிசல்ட் ரொம்ப நெகட்டிவா தான் வரும் ஆக்சுவலி. ஸோ பெத்த மொத்த வித்தையும் ஸோ இறக்குறேன் நீங்க பாரு. உங்க குழந்தை ஒவ்வொரு குழந்தையுமே ரொம்ப என்ன சொல்ல, நாங்க பார்த்தவர ஒவ்வொரு குழந்தையுமே இண்டிவிஜுவல் எப்படி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாரி இருக்கோமோ, அப்படிதான் குட்டியிலேருந்தே இருந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களோட குரோத்து எல்லாமே வேற வேறையா தான் இருக்கு. நான் இப்போ என் குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணிட்டு, அது அது பண்ணுது நீயும் பண்ணுன்னா ஒத்து வராது. அவங்கவங்க எப்படி பண்றாங்களோ அதான். சில குழந்தைங்க ரொம்ப ஷையா இருக்கும். சிலதுங்க எல்லாம் போய் பேசிட்டே இருக்கும். இப்போ என் பையன்லாம் கொஞ்சம் போய் போய் பேசுவான். எல்லார்ட்டயும் ஹாய் சொல்லுவான். எங்க அண்ணன் பையனும் அப்படிதான் இருப்பான். என் பையனாவது கொஞ்சம் நான் யார்ட்ட பேசுறேனோ அவங்ககிட்ட தான் பேசுவான். எங்க அண்ணன் பையன்லாம் யார் தெரியாதவங்களெல்லாம் வீட்டுக்கு வாங்க, வாங்கன்னு பைய பிடிச்சு கூட்டு வந்துருவான். அந்த அளவுக்கு அவன் ரொம்ப சோஷியலா இருப்பான். சில குழந்தைங்க அவங்க அம்மா அப்பாட்டயே இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாட்ட தான் ஓப்பன் அப் பண்ணுவாங்க. பேசுறது வைக்கிறதெல்லாம். வெளி ஆளுங்க வந்தா ஷை ஆயிருவாங்க. ஸோ என்ன சொல்ல, அது அது அவங்களோட இதுதான். அவங்க எப்படி இருக்காங்கன்றது ஒரு இண்டிவிஜுவல் நம்ம எப்படி ஒவ்வொரு பெர்சனும் டிஃபர் ஆகுறோமோ, அப்படிதான் பேபீஸும் ரொம்பவே டிஃபர் ஆவாங்க. கரெக்ட். ஸோ சொர்ணா வந்து ரொம்ப பொங்குறாங்கன்னு கேட்டேன். ஆக்சுவலி குழந்தைகள் ரொம்ப அனுபவப்பட்டிருக்காங்க போல். ஸோ அனுபவப்பட்டுருக்காங்க போல. நான் என்ன தனியாவா வளர்த்தேன்? இல்லை, என்னோட கருத்து என்னென்னா, ஆக்சுவலி இது குழந்தை நான் ஆக்சுவலி குழந்தை வளர்க்கணும்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி யோசிச்சேன்னா, ஃபஸ்ட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி குழந்தைகள் வந்து நமக்காக வந்தவங்க கிடையாது, நம்ம மூலமாக வந்தவங்க அப்படின்றது. இது அஜித் கூட வந்து சொல்லுவாரு விசுவாசத்துல. பற்றியா விசுவாசம் படம் பார்த்துருக்கேன், நான் பார்க்கல. ஸோ அதே கான்செப்ட் தான் ஆக்சுவலி. நம்ம ஆனால் இது கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நான் கல்யாணம் பண்ணி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு வந்து அது அவ்வளோ ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. இவங்களுக்கு ஆக்சுவலி ஒண்ணுமே தெரியல. ஆரம்பத்துல உங்களுக்கு தான். எனக்காக ஆரம்பத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது மைண்ட்ல இருந்தது. நான் என்ன நினைப்பேன்னா, அத தூங்க வைக்கிறது, அதெல்லாம் நம்ம தான் பண்ணணும். அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு இங்க யாரும் இல்ல. ஸோ தனியா பார்த்தனால அதெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இவங்க என்ன தூக்கம் வந்தா தூங்காதா குழந்தை? நீ என்ன இப்படிலாம் சொல்ற? அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னடா தூக்கம் வந்தா குழந்தை எப்படி அதுவா தூங்கும்? நம்ம தான் தூங்க வைக்கணும் அப்படின்னா, அதுவே இவங்களுக்கு புரியாது. இப்ப வரையும் நாங்க அவனெல்லாம் தூங்க மாட்டான். 2 1/4 வயசு வரையுமே அவங்களெல்லாம் தூங்க மாட்டாங்க. தூக்கம் வந்தா சொல்லவும் தெரியாது. அழுவாங்க. நம்ம தான் தூங்க வைக்கணும். ஸோ அத நான் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா அப்படியே யோசிச்சு யோசிச்சு அத பார்த்துட்டே இருப்பேன். அவங்க வந்து ஓவர் பேரண்டிங் பண்ணுவாங்க. நான் வந்து அண்டர் பேரண்டிங்னு சொல்ல முடியாது, ஒரு கரெக்டான பேரண்டிங்னு சொல்லிக்கலாம். அப்படி ஆமா. பண்ணுவேன். கொஞ்சம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி இப்பதான் ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு ரூட்ல போறோம்னு ஒரு வச்சுக்கலாம். முடிவுக்கு வாங்க, துபாய் போகலாமா வேணாமா. அப்படி ரொம்ப இல்ல. இப்பயுமே நெறைய டிஃபர் ஆகும். ஆமா, இது ஒண்ணு. அம்மாவுக்கு ஒண்ணு சரின்னு தோணும். அப்பாவுக்கு ஒண்ணு சரின்னு தோணும். அதெல்லாம் வேற ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆமாம். ஸோ இன்னொன்று என்னென்னா, ஓவர் பேரண்டிங் பண்ணுறது தான் நான் நிறைய யோசிப்பேன் ஆக்சுவலி. என்ன நம்ம வந்து ஓவராக இது ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறோமோன்றது எனக்கு சில தடவை இருக்கும். நான் இங்கே இப்போ இவன்ட்ட இருக்கிற டாய் என்னோட என்டையர் சைல்டுஹுட்லேயே இவ்வளோ டாய் இருந்திருக்குமான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ டாய் நான் பார்த்துருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே ஒரு பர்த்டேனா ரிட்டன் கிஃப்ட் வரும் நம்ம கொடுக்குறது அப்படின்னு சும்மா டாயாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம லைக் எந்த அளவுக்கு அவனுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், நம்மளும் அந்த நிறைய இதாக வாங்குறோமோன்றது எனக்கு அது ஒரு யோசனையாகவே இருக்குது. எனக்கு இதுக்கே ஆன்சரே தெரியல, பட் நானே யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு அதான் இதுலயே பாருங்க. எனக்கு வந்து இதில் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஆமாம், கண்டிப்பாக ஓவராக டாய் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இங்கே வந்து என்னென்னா, நம்ம வெளியே ரொம்ப இந்த வின்டர் டைம்லாம் வெளியவே போகமாட்டோம். அப்புறம் வேறு குழந்தைங்க பார்க்குறது வந்து அட்லீஸ்ட் அவங்க ஸ்கூல் அல்லது ஒரு மாண்டசரி இதெல்லாம் போகிற வரையுமே கொஞ்சம் என்ன சொல்ல, அவங்க எந்த குழந்தையும் பார்த்துருக்க மாட்டாங்க. தனியாக அந்த அப்பா அம்மா மூஞ்சியவே தான் அந்த குழந்தை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஓரளவுக்கு இருக்கணும்னு தான் நான் நினப்பேன். நான் என் குழந்தைய கம்பேர் பண்ணவே மாட்டேன். என்ன சொல்ல, நான் என் சின்ன வயசில் இப்படிலாம் எனக்கு இல்லவே இல்லை அது அப்படின்றத நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா என் வயசில் இருக்கிற மாதிரி நான் இப்போ இல்லை. அதே தானே என் குழந்தைக்கும்னு நான் நினப்பேன். பட் ரொம்ப எல்லாமே கிடைச்சதெல்லாம் கிடைக்கும், நீ கேட்டால் உடனே கிடச்சிரும் அப்படின்ற மைண்ட் செட் கொண்டு வந்துடக்கூடாதுன்றது எனக்கு அது ரொம்ப காஷியஸாக இருப்பேன். ஆனால் இங்கே இந்த சுச்சுவேஷனுக்கு டாய்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி தான் ஆகும். அது அது அப்படி தான் நான் நினப்பேன். அதில் ஓரளவுக்கு ஒரு லிமிட் இருக்கணும்னு நினப்பேன். பட் இருக்கவே கூடாது, நான் வந்து குட்டியோண்டு இவ்வளோ தான் வச்சுருந்தேன், அதான் உனக்கும் இருக்கும்னு அது அது எனக்கு ஒத்து வரலன்னு தோணும்.
எனக்கு அது ஒத்து வந்தாலும் வராமலும் போகலாம். பட் இருந்தாலும் டைம் நிறைய தான் இருக்குது. இல்லை அதான் இப்போ வந்து நாங்கள் வாங்குறத லிமிட் பண்ணுறோம். ஆனால் என்னென்னா பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருவோம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 6 ஃபேமிலி கூப்பிடுறோம் அப்படின்னா 6 பேர் 6 டாய் வாங்கிட்டு வருவாங்க. அதே 6 பேரோட பர்த்டேக்கு நாங்கள் போகிறோன்னா அவங்க ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க. இப்படியே கொஞ்சம் சேர தான் செய்யுதுங்க. அது ஆக்சுவலி இவங்களுக்கு என்னன்னா அதை எடுத்து வைக்கிறது பெரிய வேலை. அது அவங்க தான் பண்ணுவாங்க. அதனாலயே எதுக்கு தான் இவ்வளோ டாய் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகும். அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று நாங்கள் மெயினாக கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம எப்படி இருக்கோமோ இது அப்படி தான் குழந்தை இருக்கும். ஆக்சுவலி நம்ம சொல்கிறபடி இருக்க மாட்டான். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் அவன் இருப்பான். சில டயத்தில் வந்து நான் வந்து கோவப்படுவேன். லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொதி நிலையில் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. கோவத்தில் இருக்கும்போது அவன் அவங்க அம்மா கிட்டே போயிடுவான். ஸோ அப்புறம் அவங்க கோவமாக இருக்கும்போது என்கிட்ட வந்துடுவான். ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ அதை தான் அவன் அப்படியே ஃபாலோ பண்ணுறான். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது ரொம்ப தெரியுது. அது இதனாலேயே நாங்கள் தான் மாறணும் அப்படின்றது எங்களுக்கு மெயினாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. ஆமாம். ஸோ இதில் ஒத்துக்கிறீங்களா? இது வந்து ரொம்ப 100% இல்லை, 200% உண்மை. வணக்கம். ஏன்னா ஒரு ரொம்ப குட்டியாக இருக்கையிலே ஒரு 3 மாதம் அந்த மாதிரி இருக்கையிலே லைக் எனக்கு வந்து பயங்கர கடுப்பு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, நான் வேறு எதுலேயோ ஏதோ ஒரு விஷயத்துலால நான் கடுப்பாக இருக்கேன். அப்போ அவனை தூங்க வைக்கிறேன் அப்படின்னா கூட அவனுக்கு தெரியுது. அது அழுதுகிட்டே இருப்பான், இருக்கவே மாட்டான். இவங்க கிட்ட கொடுத்துருவேன். அப்போல்லாம் நீங்கள் தூங்க வைங்க அப்படின்னா ரிலாக்ஸ்டாக இருந்து தூங்க வச்சா தூங்கிடுவான். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப சின்னதுலேருந்தே நாம் எப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரியலைன்னு நம்ம குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அது மாதிரி எதுவுமே சொல்லிலாம் மாற்றவே முடியாது. நீ இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நம்ம சொல்லி ஒன்றுமே மாற்ற முடியாது. ஏதாவது ஒன்று மாறணும்னா நம்மளும் அப்படி மாறணும். அதான் இப்போது என் குழந்தைக்கு நான் டிவி எல்லாம் கிடையாது, டிவி பார்க்காம தான் நீ சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு நான் டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம சாப்பிடணும். அது எங்களால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஆக்சுவலி. அதனால தான் அவனுக்கும் நாங்கள் டிவி போட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அது நல்லதில்லை, மாற்றணும்னு நினச்சா அந்த மாற்றத்தை நம்மளில் இருந்து தான் தொடங்கணும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று நாங்கள் நோட் பண்ணது, என் பையன் கொஞ்சம் என்ன சொல்ல, எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு பயங்கர டென்ஷனாக கோவமாக இருப்பான். ஆக்சுவலி நான் அப்படி இருந்தேன். அதாவது நான் அப்படி இருந்தேன் மீன்ஸ் அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். போய் இது போய் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இவன் தூக்கி எறிஞ்சா நான் அதுக்கு மேலே டென்ஷன் ஆயிடுவேன். இதுக்கு தூக்கி எறிகிற, ஏன் இப்படி பண்ணுறேன்னு அவன் கூட நானும் தூக்கி எறிவான். அந்த மாதிரி தான் நடக்கும். விட்டு எறிவான், என்னை பிடிச்சி அடிச்சிடுவான், முடிவை பிடிச்சி இழுப்பான், பயங்கர டென்ஷன் ஆயிடுவான். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக அக்ரெசிவாக அவன்கிட்ட நடந்துக்கிற, அவனை ரொம்ப நீ இரிட்டேட் பண்ணுற, அதனால தான் அவன் அதை கூட பண்ணுறான், வேணும்னே பண்ணுறான் அவனை இரிட்டேட் பண்ணுறதுக்காக அப்படின்னா எனக்கு அதெல்லாம் இல்லை. அவன் தூக்கி எறிஞ்சு நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணும். இது ஆக்சுவலி ஒரு தெரியல, ரொம்ப ஒரு வாரம் அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டே இருந்தது. அப்புறம் சரி இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து, அவன் தூக்கி எறிஞ்சா விட்டுரு, அவன் வந்து என்ன உடைக்க போகிறான், டிவியவே உடைச்சாலும் பரவாயில்ல, உடையட்டும் விடு, அப்படி பேசாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அவனுக்கு ஹார்ம் வராமல் இருக்கிறது அப்போ நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எரியறதை வந்து ரொம்ப கண்டுக்காத, நீ ரொம்ப கொதிக்காதன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி எனக்கு கஷ்டமாக இருந்தது ரொம்ப. பட் ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பார்ப்போமேன்னு கொஞ்சம் பொறுமையாக போனேன். அவன் ஆட்டோமேட்டிக்காக தூக்கி எறியறதை விட்டுட்டான். இன்னமும் எறிவான், ஆனால் அப்படி அக்ரெசிவாக வேணும்னே எறியறது, என்னை கடுப்பேற்றி பார்க்குறது, அதெல்லாம் பண்ணுறத விட்டுட்டான். ஸோ நம்ம குழந்தை வந்து மற்றவங்கள அடிக்கக்கூடாது, நம்மளை அடிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம அடிக்கக்கூடாது. நம்ம குழந்தைய அடித்தோம்னா அது நம்மளை திருப்பி அடிக்கும். நம்ம திருப்பி அடித்தா அடிக்கிறோம்னாலும் இன்னொரு குழந்தைய போய் அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து அக்ரெசிவாக அது கோவத்தை காட்டக்கூடாது ஆக்சுவலி. ஆமாம், அடிக்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். எல்லாமே அடிக்கவே கூடாது. அது வந்து ஒரு யூனிவர்சல் பேஸ் லைனாக வச்சுக்கலாம். சொல்ல நல்லாயிருக்கும், ஆனால் கடுப்பாயெல்லாம் அடிக்க தான் வரும். ஆனாலும் அடிக்கிறதுனால எந்த சேஞ்சஸுமே நடக்காது. அடிக்கக்கூடாதுன்னு நான் ஒன்று சொல்லுவேன். என்ன இவங்க பொய்யா பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதீங்க. குழந்தைங்க அதான் அடிக்கக்கூடாது, அது அக்ரெசிவாக பேசவும் கூடாது ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு
நம்ம அக்ரெசிவாக பேச பேச அவங்களுக்கு கோவம் தான் வரும். அவங்களுக்கு கோவம் தான் எப்படி காட்டணுன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா சரிப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. இங்கே ஆக்சுவலி ஃப்ரெண்டு ஒருத்தங்க அப்படி தான் சொன்னாங்க. இப்போ நாங்கள் பேசினா அவங்க கேட்குறதே இல்லைங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பேசிக்கிட்டே எதுக்கு எடுத்தாலும் ஒரு சஜஷன் சொன்னால் சொல்லிட்டு எதுக்கு அதை பண்ணாத இதை பண்ணாத இதை பண்ணாத ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆமாம், நான் கொஞ்சம் நோ ரொம்ப சொல்லுவேன். ஆக்சுவலி இதை விட இதுக்கும் முன்னாடி என்னாச்சுன்னா, நான் வந்து இவன் பேரை கூப்பிட்டாலே ஏதாவது ஒன்று பண்ணாதன்னு சொல்ல தான் கூப்பிடுவேன். என் பையன் பேரை சொல்லி அது பண்ணாத இது பண்ணாத அப்படின்னு நான் விசாகன் அப்படி சொல்லிட்டு பண்ணாத அப்படி சொல்லுவேன். இவன் என்ன பண்ணிட்டான்னா அவன் பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே விட்டுட்டான். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஓகே நம்ம எப்பயுமே இவனை கூப்பிட்டா அது பண்ணாத இது பண்ணாதன்னு சொல்ல மட்டுமே நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா குழந்தை வந்து ஒரு 1.5 வயசுக்கு அப்புறம் சேட்டையெல்லாம் பண்ணும்ல. அப்போ வந்து எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் நான் என்ன நினைப்பேன்னா, எதையாவது அவன் மேலே போட்டுக்க போகிறான், ஏதாவது பண்ணிட போகிறான், இந்த பயத்திலேயே அது பண்ணாத இது பண்ணாதன்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். அதுவும் பேர் சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் அவன் போ நீ கூப்பிட்டா நான் திரும்ப மாட்டேன் போ அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டேன்ற மாதிரி ஆகிட்டான். ஸோ அதெல்லாம் நாங்கள் அதிலேருந்து மீண்டு கொண்டு வரவே நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் அடித்தாலுமே என்னென்னா, நம்ம அடிச்சுட்டே இருக்கோம்னா ஒரு கட்டத்தில் நான் இது பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல, எங்கள் மதினி பசங்க அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நல்லா அடி வெண்டை நிமித்திடுவாங்க. ஆனால் அவங்க அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன ஆயிரும்னா, நீ அடிப்ப அவ்வளோதானே போ அப்படின்னு. எங்கள் அப்பாவே அப்படி தான். எங்கள் அப்பாவே சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவோட அம்மா அவங்கள போட்டு அடி வெளுத்துருவாங்களாம். ஸோ எங்கள் அப்பாக்கே என்ன மேக்ஸிமம் போனால் அடிப்பீங்க, வேறு என்ன செய்ய முடியும் உங்களாலன்ற மாதிரி அப்படியே விட்டுருவாங்க எங்கள் அப்பா. லைக் அந்த சேட்டையை தொடர்ந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் எங்களெல்லாம் எங்கள் அப்பா அடித்ததே இல்லை. 3 பேருமே அடித்ததே இல்லை. ஸோ அது உண்மையிலே ஒரு நல்ல பாயிண்ட்டு. நம்ம அடிக்கக்கூடாது தான். எவ்வளோ தான் கோவம் வந்தாலும் எவ்வளோ தான் கடுப்பு வந்தாலும் குழந்தைய அடிக்கக்கூடாது தான். எங்கள் வீட்டிலலாம் அடிக்க மாட்டாங்க பையனை. அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பாங்க, பட் ரொம்பலாம் அடிக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு அந்த பயம் தான் வந்துடும். ஆக்சுவலி எங்கள் அப்பா அதனாலே ஒரு பயம் வந்துடும். தப்பு பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். அடிக்கலாம் மாட்டாங்க, நிறைய தடவை விட்டுருவாங்க. நான் பண்ண வேலைகள்லாம் பயங்கரமான வேலைகள்லாம் நிறைய இருக்குது சின்ன வயசில். பட் எனிவே நம்ம இன்னொன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, இது பண்ணக்கூடாது, லைக் நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம லேர்ன் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம பிஹேவியர் சேஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே வீட்டில் ஒரு அட்மாஸ்பியர், ஒரு வைபே மாறுதுன்றது நான் கரெக்டாக பர்சனலாக ஃபீல் பண்ணி கண்டுபிடிச்சேன். அவனே ஒரு அமைதியாகிடுறான். அவனுக்கே ஒரு இது வந்துடுது, ஒரு ஈஸ் வந்துடுது. சரி, நாங்கள் 2 பேரும் கத்தி பேசிக்கிட்டு இருந்தாலே அவன் அன்ஈஸி ஆயிடுவான். ஸோ நம்ம சண்டை போடுறது அதுவே தடுக்கணும். குழந்தை முன்னாடி சண்டையே போடக்கூடாது. மெயினாக நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆர்கியூமெண்ட் கூட குறைச்சிக்கிறது பெட்டர். நம்ம எப்படி லவ்விங்காக இருக்கோம் அப்படின்னு அதில் தான் ஏன்னா அவன் வளர்ந்துட்டுருக்கான். இதை பார்த்தா வளர்றான். ஸோ அப்போ அவனுக்கு அந்த அட்மாஸ்பியரை கொடுக்குறது நம்மளோட கடமை அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப கூகுள்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு மெயின். எனக்கும் இது வந்து ஒரு பெரிய பாடம். ஆக்சுவலி அவன் நடுவில் சின்ன வயசில் ஆக்சுவலி அவன் பேரை சொன்னால் கூப்பிடணுன்ட்டு அந்த இங்கே வந்து இந்த ஒரு வயசுக்கும் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேரை சொன்னால் கூப்பிடணும், அவன் திரும்பணும் அப்படின்னா நான் கூப்பிட்டோம், திரும்பலை. அவன் அம்மா ஆல்ரெடி நோ சொல்லி திரும்ப நாங்கள் ஐயோ திருமலையா போச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் பார்த்தா எடுத்த உடனே ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஆக்சுவலி நாங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி இவன் வந்து ஆட்டிசம் தான், அதில் வந்து கேட்டகரிலாம் இருக்குது, அது அந்த மாதிரி நாங்களாம் நினச்சிட்டோம். ஆக்சுவலி அது தப்பு தான். பட் நாங்களே அதை ரொம்ப நினச்சிட்டு நாங்கள் எங்கள் டாக்டர்கிட்ட போய் பேசினா, எங்கள் டாக்டரே வந்து என்ன சொன்னாங்க, பீடியாட்ரிஷனே என்ன சொன்னாங்கன்னா, நான் என்ன நினச்சேன்னா பீடியாட்ரிஷன்ட்ட போனோன்னா அவங்க அசஸ்மெண்ட் அனுப்பிடுவாங்க, அங்கே அசஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன எடுத்தோடனே அசஸ்மெண்ட்டான்ற மாதிரி அந்த அசஸ்மெண்ட்ற வார்த்தை கூட அவங்க சொல்லலை. நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள், கொஞ்சம் அவங்க கூட சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி இருங்க, இதை நீங்கள் டெய்லி ஒரு 1 hour அவனுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுவே ஃபஸ்ட்டு கரெக்டாக அவனை அது பண்ணாது இது பண்ணாதுன்னு சொல்லாமல் அவன் கூட சேர்ந்து விளையாட பாருங்கள். அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் தான் சொன்னாங்க. அது ஒரு வாரம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அவனே ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமான சேஞ்சு. அவனே அவன் பாட்டுக்கு திரும்பினா, நார்மலாக பிஹேவ் பண்ணால். அப்புறம் டாக்டர் அதை ஓகே இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் எப்படி இருக்கான்னு எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் மெயில் பண்ணோம், மறுபடியும் பேசினோம். அவங்க ஓகே இது ஒன்றும் இல்லை, நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் அவனுக்கு அட்டென்ஷன் கொடுங்க, அவனை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் சொன்னாங்க. அண்ட் டிவி டைமை கொஞ்சம் குறைச்சோம். ரொம்ப டிவி இருந்தது. ஸோ டிவி டைம்லாம் குறைச்சி எங்கள் டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ
ஸோ அவனுக்கு அதுக்குள்ளே டிவி டைம் குறைக்கணும், எங்களுக்கு ஃபோன் டைம் அப்பவும் குறைச்சோம். ஆமாம், டிவி டைமும் ஃபோன் டைமும் ரொம்ப குறைச்சோம் எங்களுக்கு, அவனுக்கும் குறைச்சோம். ஸோ அப்படிதான் அப்படிதான் மாறுச்சு அது. இல்லை ஆமாம், அது ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்ம குழந்தை வளர்க்குறோன்ற பேர் வழின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோனை போடுறதும் டிவியை போடுறதும், அவனுக்கு சாப்பாடு அப்படியே டிவியை பார்த்துட்டே கொடுக்குறதும், சாப்பாடு டிவி பார்த்துட்டு கொடுக்குறது ஒரு ஸ்டில் எங்களால் மாற்றலாம் முடியல. நான் மாற்றணும்னு எதிர்பார்க்கல, ஏன்னா நானே டிவியை பார்த்து தான் சாப்பிட்றேன். நான் சின்ன வயசில் வந்துட்டு புக்கு படிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ டிவி இல்லாதனால. ஸோ அப்படி தான் எவால்வ் ஆகிட்டே வரும்போது சரி டிவி பார்த்தா தட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்றது நம்ம மேலே நான் அக்செப்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் பண்ணிட்டேன் தான். நான் இன்னும் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் மற்ற டயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த டயத்தில் நம்ம அவங்க கூட விளையாடுறோமா, நம்ம டிவி ஃபோன்லாம் இல்லாமல் அவங்க கூட விளையாடுறோமா அப்படின்றது. இது நான் பெருசாக பண்ணுறதில்ல, ஓரளவுக்கு தான் பண்ணுறேன். பட் சொன்னா நல்லாவே பண்ணி புக்கெல்லாம் படிக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சது சொன்னா தான். ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி அது நான் வந்து என்ன நினைப்பேன்னா, இவ்வளோ சின்னதுக்கு போய் எப்படி புக்கு என்ன புரிய போகுதுன்னு நினப்பேன். ஆனால் ஒரு 10 மந்த்ஸ்லாம் இருக்கிறப்பருந்தே நான் புக்கு படிப்பேன். அந்த குட்டி குட்டி போர்ட் புக்ஸ் அவனுக்கு படிச்சுட்டே இருப்பேன். அவன் அப்போ சொல்லலாம் தெரியாது, ஆனால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து படின்னு சொல்லுவான். லைக் அதை படிக்கணும் அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானா. நம்ம அப்படி படிக்க ஆரம்பித்தப்போ எங்களுக்கே அதாவது ஒரு புக்கை 30-40 தடவை என்னை படிக்க வைப்பாங்க. எனக்கு அப்போ எதுக்கு நம்மளை இப்படி படிக்க வைக்கிறான்ற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் பேச ஆரம்பித்து கொஞ்சம் தெரிய ஆரம்பித்தோன்னா அவனே அந்த புக்கை ஓப்பன் பண்ணி அதில் உள்ளதெல்லாம் அவனே படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தெரியும் இல்லையா, நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை அவனே ஓப்பன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கல தான், ஓ குழந்தை இவ்வளோ தூரம் கவனித்து அதை ரிப்பீட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சோன்னே எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ புக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஹேபிட். அது என்ன சொல்ல, இந்த குழந்தைக்கு எப்படி புரியும், குட்டியாக இருக்கிறதுக்கு என்ன புரியும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் புக்ஸ் நிறையா படிக்கணும். அது தமிழோ இங்கிலீஷோ ஏபிசிடியோ ஆனாவனவோ ஏதோ ஒன்று அவங்க படிச்சுட்டே இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். இல்லை க்ரியேட் பண்ண ஒன்று. பட் நிறைய குழந்தைங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலி இவனுக்கு இருக்கிறதுனால எல்லாரும் வாங்க படிங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதையும் பண்ணணும். லைக் ட்ரை தான். நம்ம ஒரு ஒன்ஸ் படிச்சு பார்த்தா தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையானே நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. இல்லை நம்ம வந்துட்டு ஜென்யூனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோனுன்னு இல்லாமல் நீங்கள் ஒரு எஃபர்ட் விட்டு ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள், அசஸ் பண்ணுங்கள். நீங்கள் யோசிச்சு பார்த்து உங்களுக்கு ஓகே அவனுக்கு பிடிக்குதா, அவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெதர் அதுவாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக கூட இருக்கலாம், எத்தனையோ இருக்குல்ல. நீங்கள் உங்கள் டயத்தை கொடுத்து நான் என்ன பார்க்கணுன்னா இதுக்கு நம்ம அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குங்க. இன்டர்நெட்டில் போய் படிச்சுட்டு வர்றது, அந்த யூடியூப்பில் வந்து குழந்தையை நோ சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து அவ்வாறு சொல்ல, எக்கச்சக்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கு நம்ம இங்கேயே பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் உங்கள் குழந்தைய நல்லா அப்சர்வ் பண்ணாலே தெரியும் நம்ம என்ன பண்ணால் அது என்ன பண்ணுது. அப்சர்வ் பண்ணிங்கனாலே இது எல்லாமே நாங்கள் மேக்ஸிமம் படித்து அப்சர்வ் பண்ணி தான் பிடிச்சோம். அண்டு டாக்டர்கிட்ட பேசினது அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அப்சர்வ் பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருது, ஓகே இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஆப்வியஸ்லி நம்ம டைம் கொடுக்கணும். பர்சனல் டைம்ன்றது நீங்கள் ஃபோனு இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இது ஒரு ஜாலியாக கொடுக்கணும். ஆக்சுவலி கொடுக்கணுமே. நான்லாம் என்னது கடுப்பாக என்னென்ன முன்னாடி நான் இருப்பேன், இப்போ சொன்னா கடுப்பாயிடுறேன். இல்லை இப்போல்லாம் அப்படி இல்லை, ஓரளவுக்கு ஓகே. வேலையில் இருக்கும்போது இது வேறு என்னது, நானே கொஞ்சம் நேரம் தான் ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு டைம் கிடைக்குது, அந்த டயத்துலையும் இவங்க கூட இருக்கணுமான்னு அந்த மாதிரிலாம் நினைக்காம. பட் அப்படிலாம் இது ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். விளையாடுறது அந்த மாதிரி பண்ணுறதுன்னு நம்ம பண்ணோன்னா நமக்கு ஒரு, ஏன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறோம். ஸோ அதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறது இந்த டயத்தில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் வளர ஐ திங்க் மாறிடுன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரொபோர்ஷன். பட் இனிஷியல் ஒரு 2-3 இயர்ஸுக்கு நம்ம அவனுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ ஓவர் பேரண்டிங் பண்ணக்கூடாதுன்றது, ஓவர் அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்றது எப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவன் பின்னாடியே போவேன். அவன் என்ன பண்ணுறான் ஒரு இடத்துல விட்டுற மாட்டேன். ஸோ ரொம்ப அவன் பின்னாடியே போய் அவன் எதை தொடுறான், எதை வாயில் வைக்க, இதை ரொம்ப நான் நோட் பண்ணுவேன். ஸோ அந்த இதுதான் ஓவர் அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாதே தவிர இந்த அட்டென்ஷன் கொடுக்கணும் தான். லைக் அவங்க என்ன சொல்ல, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுறது வேறு, அவங்க கூடயே இருக்கிறது வேறு. அந்த டிஃப்ரென்ஸும் நம்ம பார்த்துக்க தான். கரெக்ட். இல்லை இதில் ஓவர் அட்டென்ஷன் சொன்னால் வீட்டுக்குள்ளே பார்ப்பா, வெளியிலன்னா கொஞ்சம் பப்ளிக்கில் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா தானே இருக்கான்னு விட்டுருவேன். நான் வெளியில் போனால் நான் ஓவராக ஐயோ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது கூட நான் போட்டு விடுங்க ஒன்றும் பரல அங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இது என்ன சொல்கிறது, கிவ் ஆர் டேக் தான், இது நம்ம பேலன்ஸில் தான் பண்ணணும். ஸோ இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு அதான் நான் இன்னொன்று விஷயம் என்னென்னா, குழந்தைக்கு வந்து
ஏதோ இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஒவ்வொன்னையும் நீங்கள் புரிய வைக்கணும். இப்போ இது ஐஸ்கிரீம் கேட்குதுன்னா, இல்லை உங்களுக்கு ஐஸ்கிரீம் இப்போ வேண்டாம் அப்படி சொல்லணும். அந்த மாதிரி இதுலேயும் நான் என்னமோ படிச்சிட்டேன் ஆக்சுவலி. நான் வந்து இதை என்ன செய்வேன்னா, அது குழந்தைன்றதையே மறந்துடுவேன். அதுக்கு 2 வயசு தான் ஆகுதுன்றதை மறந்துட்டு, நான் வந்து அவன் எதையாவது கேட்டு அழுவான். நான் இல்லை அது உனக்கு கிடையாது, அது உனக்கு கிடையாதுன்னு உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அடுப்பாய் இது வந்து சவுத்தில் கொடுப்போம். இது வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. ஓகே நீங்கள் புரிய வைக்கணுன்றது உண்மைதான். ஆனால் வந்து அதை பெரியவங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துலாம் புரிய வைக்க முடியாது குழந்தைக்கு. கொஞ்சம் அதுவாக விளையாடுறப்போ அந்த விளையாட்டு போக்கில் சொன்னால் மேபி அவங்க அதை கேட்டுக்கலாம். நம்ம அந்த அட்டென்ஷனை மாற்றி விட தான் அதுதான் பல நேரம் ஒர்க் ஆகும். இது வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, என் ஃப்ரெண்டோட அத்தை ஒருத்தவங்க கூட இருப்பாங்க. அவங்க நான் என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ பண்ணிகிட்ருப்பேன். அவங்க வந்து இங்கே பாருடா அங்கே பாருடான்னு என்னத்தையோ காமிச்சு டக்குன்னு அதை சால்வ் பண்ணி விட்ருவாங்க. என்ன நம்ம இதுக்கு தானே இவ்வளோ நேரம் போராடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து நம்ம கிளாஸ் எடுத்து புரிய வைக்கவே முடியாது குழந்தைக்கு. அது விளையாட்டு போக்கில் புரிய வச்சா தான் புரியும் அதுக்கு. ஸோ எப்போ நம்ம அட்டென்ஷன் மாற்றி விட்டு அவங்கள விளையாட்டு போக்கில் மாற்றணும், எப்போ சொல்லணும், அதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வரும். இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் எதையாவது பார்த்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. எந்த இன்ஃப்ளூயன்சரையும் பார்த்து பண்ணாதீங்க. பாட்காஸ்ட்டுக்கு வாங்க, நல்ல இன்ஃப்ளூயன்சரை கேளுங்க. ஐயோ இன்ஃப்ளூயன்ஸர்லாம் இல்லை, நாங்கள் எங்கள் குழந்தை வளர்த்த கதை தான். ஸோ அதான் ஃபுட்டு வந்து என்ன சொல்ல, ஃபுட்டு முக்கியமான இப்போது பெரியவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க நிறைய குழந்தை வளர்த்துருப்பாங்க, அவங்க சாப்பாடுலாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். நீங்கள் மேபி உங்கள் குழந்தை சரியாக சாப்பிட்லன்னா அவங்க வீட்டில் அவங்க சேம் ஏஜில் இருக்க பேரண்ட்டை கேட்கலாம். அல்லது வீட்டில் உங்கள் அம்மா அத்தை அந்த மாதிரி யாராவது இருக்காங்க, ஆச்சி அப்படி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்கலாம். அதான் எனக்கு பெட்டர் ஆப்ஷனாக தெரியுது ஆக்சுவலி. மற்றபடி நீங்கள் அது பண்ணுங்கள், பேன் கேக் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அதெல்லாம் ஒர்க் ஆகின மாதிரி எனக்கு தெரில. ஏன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிருக்கப்போ நான் பிசைஞ்சு கொடுத்தேன்னா என் பையன் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டான். ஆனால் சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க அவங்க அந்த ஆச்சி பிசைஞ்சு கொடுத்தாங்கன்னா அமைதியாக கம்முன்னு சாப்பிட்ருவான். நானே சொல்லுவேன், நீங்கள் பிசைஞ்சாதான் அவன் சாப்பிட்றான், நீங்களே கொடுங்க அப்படின்ற மாதிரி. அவங்க பிசைஞ்சு கொடுத்தாங்கன்னா கொடுத்தா கடகடன்னு உள்ளே இறங்கிடும். அப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன் அவங்க என்ன மாதிரி செய்கிறாங்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா மசிய பிசைஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பால், கொஞ்சமாக தயிர் அந்த மாதிரிலாம் விட்டு, அல்லது கூட்டு எது போட்டாலுமே அளவாக நெய் எல்லாம் ஊற்ற மாட்டாங்க. வெறும் நெய்யாக தெரிஞ்சால் துப்பை தான் செஞ்சேன் ஆக்சுவலி. நெய் போட்டால் குழந்தை சாப்பிடுன்றதெல்லாம் இல்லை, அது ஒரு அளவாக தான் போடணும், எதுவுமே திகட்டாமல் கொஞ்சம் அந்த பக்குவம் தெரிஞ்சு அவங்களாம் கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து தான் சாப்பாடு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏனோ தானோன்னு ப்ரிப்பேர் பண்ணால் என் பையன்லாம் சாப்பிடவே மாட்டான், ரொம்ப பிக்கி ஈட்டராக இருக்கான். ஸோ ஸோ ரொம்ப என்ன சொல்ல, டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிடுவோம். பிக்கி ஈட்டர்னு சொல்ல முடியாது, எதுவாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிட்றான். ஓகே நம்மளை மாதிரியே வந்துட்டா என்ன பண்ணுறது என்னங்க ஹஸ்பண்ட் மாதிரி போட்டு திருட்டு போவாங்க. ஆக்சுவலி என் பையன் பார்க்குறதுக்கு அப்படியே இவங்கள மாதிரியே இருப்பான். சாப்பிட்றது பண்ணுற வேலைலாம் என்ன மாதிரி பண்ணுவான். நான் வந்து பார்க்க உங்கள் அப்பா மாதிரி தானே இருக்கேன், பேசாமல் சாப்பிட்லால எது கொடுத்தாலும், ஏன் இப்படி பண்ணுற அப்படிலாம் நான் கேட்பேன் ஆக்சுவலி. அவன் அப்படிதான் என்ன மாதிரி தான். அது என் ஜீன்லேருந்து வந்துருச்சு போல் இருக்குது. கொஞ்சம் சாப்பாடெலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். ஸோ நம்ம அதுக்கான எஃபர்ட் எடுத்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கரெக்டு. ஒரு குழந்தை ஒரு மாதிரி. ஸோ இது நம்ம என்ன சொல்கிறது, அந்த குழந்தை எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாறணும். அதுதான் இது வரைக்கும் நாங்கள் பார்த்த விஷயம். ஆமாம், அது மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். பட் ஜென்ரலாகவே நம்மள அறியாமலே நம்ம மைண்டு கம்பேர் பண்ணிடும். ஸோ நமக்கு கம்பேர் பண்ணி ஏதோ தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இப்போ என் குழந்தை கொஞ்சம் குட்டியாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது, இன்னொரு குழந்தை கொஞ்சம் சப்பியாக இருக்குன்னா நம்ம தான் ஏதோ சரியாக பண்ணலையோ அப்படின்னு சொல்லி நம்ம மண்டையில் தோண தான் செய்யும். அம்மா அப்படின்னா என்ன சொல்ல, கம்பேர்னு இல்லை, ஒரு மாதிரி அது லைட்டாக தோண தான் செய்யும். ஆனால் அதை ஒரு ப்ரெஷராக எடுத்துக்காமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் குழந்தைகிட்டையும் காமிச்சு திணிச்சிட்டு அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுமோ அதை மாற்றி பண்ணலாம். நம்மளுக்கும் நம்ம குழந்தைக்கும் என்ன செட் ஆகுதோ அதை கொண்டு போகலாம். இது எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான். என்ன சொல்ல, இன்னொரு குழந்தை வந்து ஏதோ ஒரு
என்ன சொல்ல, ஏதோ டான்ஸ் ஆடுது, இல்ல பாடுதுன்றதுக்காக நீயும் அத அந்த வயசுலயே பண்ணணும். அந்த அந்த மாதிரியெல்லாம் பண்ணிறவே கூடாது. ஸோ கம்பேர் பண்ணக்கூடாது. அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள்ல லைட்டா நமக்கு தோணுனாலும், அத நம்மளோடயே வச்சுக்கிட்டு, அத ரொம்ப குழந்தைட்ட போட்டு ப்ரெஷர் போடாம போணும். அதுதான் நமக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. பேசிக்காக ஃப்ரீயாக விடுங்க. அவங்க வந்துட்டு அவங்க இருப்பாங்க. ம். நம்ம ஜாலியாக இருந்தால் அவங்களும் ஜாலியாக இருக்காங்க. டைம் அவங்களுக்கு குடுக்கணும் அவ்வளோதான். நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கொடுக்கணும். நம்மளும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 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 ஹாப்பியாக இருக்கணும் நம்மளும். நம்ம டைமை வந்து ஐயோ என் வேலையை விட்டுட்டு நான் இதை பண்ணுறேனேன்ற மாதிரி நினைக்காம இருக்கக்கூடாது. ஃபோனு வேறு நம்ம அட்டென்ஷனும் வேறு இடத்துக்கு போய்ட்டு ஃபோனை பார்த்துட்டே இது பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாத சினாரியோ இருக்குது. கொஞ்சம் அப்சர்வ் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அவ்வளோதான். இப்போ நாங்களே ஒரு குழந்தை ஏதோ ஒரு குழந்தை பார்த்து நாங்கள் வந்து இது ஒரு பர்ஃபெக்ட் குழந்தைன்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க அம்மா அப்பா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அவ்வளோ வேலை பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா உட்காந்துட்டு அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சா அது ஒர்க் ஆகாதுன்னு எங்களுக்கு லேட்டராக தான், எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது. லைக் நான் வந்து சாப்பாடு கொடுப்பேன், குளிப்பாட்டுவேன், அந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா, குழந்தையும் அது பாட்டுக்கு நான் என்ன பண்ணுறேனோ, கோவமாக இருக்கேனா இல்லை ஃபோன் பார்க்குறேனா, ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் அதுவும் டிவி வேணும், டிவியே பார்க்கும். நான் கடுப்பாகவே தெரிஞ்சேன்னா குழந்தையும் தூக்கி எறிகிறது, கடுப்பாகிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கான குவாலிட்டி டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எல்லா குழந்தையும் ஒரு மாதிரி பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன அப்படியே எல்லாம் பர்ஃபெக்டாக அப்படியா இருக்கோம், நம்மகிட்டையும் ஒரு சில குறைகள் இருக்கும்ல, அதே மாதிரி தான் குழந்தையும் ஒன்று ஒன்று அதுவாக கற்றுக்குறோம். இப்போ இவ்வளோ சொல்கிறோம், ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ரொம்ப போட்டு எதையுமே ப்ரெஷர் பண்ணக்கூடாது. நம்ம ப்ரெஷர் ஆகக்கூடாது. எங்களுக்கு தான் இந்த அட்வைஸ். ஆமாம், என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கவே கூடாது. ரொம்ப ஜாலியாக ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்களுக்கு குவாலிட்டி டைம் கொடுத்துட்டு, அவங்ககிட்ட ஏதாவது மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சா அந்த மாற்றத்தை நம்மள்கிட்டருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு நாம் மாறினா தான் நம்ம குழந்தை மாறும் அப்படின்னு. லைக் எனக்கெலாம் என் பையன் வந்து என்ன சொல்ல, அவனால தான் நானே நிறையா மாறிட்டேன்ற மாதிரி இருக்கும். அவன் தான் என்ன வளர்க்குறான்ற மாதிரி. நான் வந்து அவனுக்கு இந்த நல்ல குணங்கள்லாம் இருக்கணும்னு நினச்சேன்னா, அந்த நல்ல குணங்களை நான் எனக்கு கொண்டு வரணும். அப்போ தான் அவனுக்கு அது வரும். ஸோ நான் தான் வளர்றேன் அங்கேன்ற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், கரெக்டு தான். அது நல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், பேரண்டிங்கிறது 2 பேரும் தான். அம்மா மட்டுமே எல்லாம் பண்ணவும் முடியாது, அப்பா மட்டுமே எல்லாம் பண்ணவும் முடியாது. ஸோ அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து தான் குழந்தைய பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில்ன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒரு சவுண்டும் காணும், அவங்கள தான் பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால தான் நான் ரொம்ப இதாக சொல்கிறேன். அதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தரே பார்த்துட்டு இருந்தோம்னா குழந்தை பண்ணுற சேட்டையிலையோ இதுலையோ நம்ம மூட் ஸ்விங்கில் கடுப்பாயிருவோம். ஸோ அப்போ பாப்பா தான் பாவம். அதனால 2 பேருமே எல்லா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடணும். ஆக்சுவலி அப்படி தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் யாருமே அப்படி பார்க்கல. இங்கே அதுவும் யூஎஸில் மெயின்லி வேறு வழியே கிடையாது. அவங்களே நினைக்கிறேன் இந்தியாவில் இப்படி வந்திருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நல்ல விஷயம். அப்படி இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலி ரியாலிட்டி அப்படி தாங்க ஒர்க் அவுட் ஆகுது, வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்கும் இதில் இருக்குல்ல. பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா நம்மளுக்கும் இருக்குது. சரி, அவள் டென்ஷன் ஆகி அதுனா அதுவும் பிரச்சனை தான், அவளுக்கும் டென்ஷன், அவனுக்கும் டென்ஷன், அதை சுற்றி நம்மளுக்கே தான் வரும். ஸோ அதை தற்காத்து கொள்றதுக்காக நான் வந்து நானே வாலண்டியர் பண்ணி சரி நானும் கொஞ்சம் நேரம் ஒன்று பார்த்துக்கிறேன், நான் சாப்பாடு விட்டுறேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பாலாம் எங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது. அது அந்த ஜென்ரேஷன் பேசுறது லைக் அதான் அந்த மாதிரி இருக்க முடியாது. இப்போ மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, ஃபைன். அவன் அந்த ஜென்ரேஷன் தூக்கிட்டு வந்துடக்கூடாதுல்ல. இல்லை லைக் அது மாதிரி அதே தான். இப்போ அது அந்த சிச்சுவேஷன் அது ஒர்க் ஆகிருக்கலாம் அப்போது. இப்போ வந்து இப்போ ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறது தான் நல்லது. ஒருத்தரே தான் எல்லாம் பண்ணணும்னு நினச்சோன்னா ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஐ திங்க். ஆனால் இப்படி அப்படி தான் இருக்காங்களா என்ன உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு? மாறிட்டாங்க தான் எல்லாரும் மாறிட்டாங்க தான். தெரியலையே, நான் ஜென்ரலாக சரி இத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கோம், இதுவும் ஒரு முக்கிய பாயிண்ட்டு, அதனால நாங்கள் சொன்னோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் மாறின மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, அதனால் நான் இந்த பாயிண்ட் ஓகே கரெக்டான பாயிண்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் மாறின மாதிரி தான் இருக்குது. பட் பார்ப்போம். அப்படி மாறலன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா இதில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி டிஎம் பண்ணி சொல்லுங்கள், மாறவில்லை அப்படின்னு சொல்லுங்கள், போடுங்க. நாங்கள் அடுத்த இதில் டிபேட் பண்ணுறோம், நானும் சொன்னோம்.
மாறுச்சுன்ற ஒரு அணியும் மாறும். அதெல்லாம் இல்லை, மாறினா எல்லாருக்குமே நல்லது, அவ்வளோதான். அவங்க பொதுவாக சொன்னேன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே போதும். வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா சொன்னேன்? அவ்வளோதான் நினைக்கிறேன். 2.25 வயசு வர குழந்தைகளுக்கு மட்டுமே இதுவரை எங்களுக்கு தெரியும். தெரியுங்க, அதுக்கப்புறம் அது தெரியலங்க. ஸ்கூலுக்கு போனால் மாண்டசரி என்ன போனால் என்ன அழிச்சாட்டியம் பண்ணணும்லாம் எனக்கு தெரியல. அப்போ நான் அதை சொல்கிறோம். ஆமாம், இனிமேல் என்ன அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க, நாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்றத அடுத்து வர்ற வரும் ஆனால் காலங்களில் இன்னொன்று சொல்லலை, நம்ம அப்பப்போ கொஞ்சம் பார்க்கு அந்த மாதிரி வெளில கூட்டு போகணும். அதுவும் உண்மைதான். அதுவும் உண்மைதான். அவன் வெளில கூட்டு வெளிலன்னா போகிறது இல்லை, அவனுக்கு என்ன டைம் ஸ்பெண்ட் சும்மா பண்ணுன்றது இட்ஸ் வெளிலன்னா லைக் வேறு குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணி சேர்றது அந்த காசு மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி அப்படி சொல்லலை, சும்மா வெளியில் ஒரு சின்ன வாக்கோ அந்த மாதிரிலாம் போனால் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கரெக்டு தான். இங்கே மேண்டேட்டரி எல்லோரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம டயர்டாக இருக்கோன்னு விட்டுறக்கூடாது. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும். தட் இஸ் வெரி குட் வேலிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சோம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு இதை பற்றின ஃபீட்பேக்கை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.